இறைமக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிடை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிடை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற இந்த நாளிலே பள்ளி செல்லுகின்ற நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசீரோடும் அன்னை மரியாவின் பரிந்துரையோடும் இந்த புதிய கல்வி ஆண்டிலே கல்வி அறிவையும் ஒழுக்கத்தையும் இறைவனுடைய ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் அனைத்து கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தமது ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக உருவாக்கவும், அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இறைவன் மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தமது வழிகாட்டுதலையும் வழங்கவும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது அமலோற்ப மேல்நிலைப்பள்ளி, சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நடிகர்களாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நடிகர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் வளர்ச்சி அடையவும், அம்பு தியதோர் இமானுவேல் ஆண்மேலை பாட்சிக்காகவும், தீப ஒளி பள்ளி நன்றீரிலாகவும், புதிய கல்வி ஆண்டில் ஆசிரியர்கள் மாணவர்கள் நலனுக்காகவும், ஜான் பீட்டர் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீரிலாகவும், அந்தோனியம்மாள், சின்னப்பன், ராபர்ட், அலெக்ஸ் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜீத் வேலை கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றீரிலாகவும் உடல் உடல் நலனுக்காகவும், ஹென்ரி ஸ்டியூவார்ட் அன்னைக்கு நன்றீரிலாகவும் நன்கு படிக்கவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி பணியாளர்கள் நலனுக்காகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், சிவராஜன் ஜான்சி குழந்தைவரன் வேண்டியும், ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜார்லிஸ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஜேஸ்ராஜ், கிளாரா, பவுலினா அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்களுக்காகவும், விவியன், பிரவீன்குமார், கேத்ரின், நான்சி சுகப்பிரசவம் அடைய வேண்டியும், கிளாரா, பவுலினா, ஜேஸ்ராஜ், கிறிஸ்டோபர் இறையாசிர் வேண்டியும், கிளாரா, பவுலினா, ஜேஸ்ராஜ் இடம் விரைவில் நல்ல முறையில் விற்கவும் கருத்துக்களுக்காகவும், அனந்த், விஜய், வித்யா இறைவனுக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், இந்தோச்சா மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றீர்களாகவும் வளர்ச்சி அடையவும், ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவ மாணவர்களின் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே, எங்களுக்கு உம்முடைய ஆவியாம் கொடையை அளித்தருளும். அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேர்ந்து தெளியவும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறைவார்த்தைகள் 1-6 முடிய. அந்நாள்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகாமுக்கு போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரித் ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரின் வாக்குப்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித் ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போது உள்ளே வரும்போது இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாற மிகுதியாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர்.
அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நியாயம் கேட்கின்றவனுக்கு காயம்தானே கிடைக்கின்றது. நீதி நேர்மை என்பதெல்லாம் நிஜங்களல்ல, நிழலாகிவே போகின்றன. நவீன காலத்தின் இந்த பாடல் நாட்டின் யதார்த்த நிலையை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. சீரான வாழ்வுக்கு யாவே இறைவன் சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை அன்று கொடுத்தார். இன்றைய காலத்திலே புதிய ஏற்பாட்டிலே மனித வாழ்வின் சாசனங்களை ஆண்டவர் இயேசு மழைப்பொழிவின் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். மேலோட்டமாக இவற்றை பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் இந்த நவீன உலகிலே அதிகார வர்க்கத்திலே பிறரை அடக்கியாள நினைக்கின்ற இந்த சமுதாயத்திலே இவையெல்லாம் எப்படி ஒத்துப்போகும் என்பது உள்ளத்திலே எழுகின்ற ஒரு பெரிய கேள்விதான். எளிமையான உள்ளம், துயரங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற இதயம், எப்பொழுதும் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட துடிக்கின்ற உள்ளம், துன்பங்களை ஏற்று இயேசுவுக்கு சான்று பகர துணிச்சல் கொள்ளுகின்ற இதயம், இவைகளையெல்லாம் இந்த நவீன உலகிலே நாம் கடைபிடிக்க இயலுமா என்ற ஒரு கேள்வியும் பல நேரங்களிலே நமது உள்ளத்திலே எழலாம். ஆனால் இந்த உலகம் கருதுகின்ற வலிமையானவர்கள் எல்லாம் இந்த கோட்பாடுகளின் முன் வீழ்ந்து போவார்கள் என்பது உண்மை. எளிமையான உள்ளத்தோடும் தூய்மையான இதயத்தோடும் எதையும் தாங்கும் இதயத்தோடும் இறை வார்த்தையை நமது உள்ளத்திலே கொண்டு செல்லுகின்ற பொழுது இத்தகைய தாரகை மந்திரங்களின் வழியாக வலிமையான சீடர்களை ஆண்டவர் இயேசு உருவாக்குகின்றார் என்பதுதான் உண்மை. எனவேதான் இந்த மழைப்பொழிவை தங்களது வாழ்வியல் சாசனமாக கொண்ட இயேசுவின் சீடர்கள் எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார்கள், இறை வார்த்தையை அறிவித்தார்கள், அதை வாழ்ந்து காட்டினார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சீடர்களாக வாழ, இறை ஆட்சியை இந்த சமூகத்தில் மலரச் செய்ய இந்த மழைப்பொழிவை நமது உள்ளத்திலே ஆழமாக பதித்து அதை பின்பற்றுவது மிக மிக அவசியம் என்பது ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாடம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவும் அன்னை மரியாவை போலவும் நாமும் இந்த மழைப்பொழிவை நமது வாழ்விலை பின்பற்றுவோம். ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். வந்தும் தந்திடவே தந்தாயிடுவாய் இவ்வாழ்வை உமக்கு பலியாய் தந்து தந்தாயிடுவாய்.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலியை கருணையுடன் கண்ணோக்கும். தமது நண்பர்களுக்காக தம்மையே கையளித்த இயேசுவின் பலியை நிறைவேற்ற நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஏற்று எங்களுடைய அன்பை வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராக எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கோடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவரின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே இறைவா, புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற இந்த நாளிலே பள்ளிக்கு செல்லுகின்ற பயில இருக்கின்ற மாணவ மாணவிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதும் இந்த பிள்ளைகளை உமது ஞானத்தினாலும் கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இது இந்த கல்வி நிறுவனங்களை நடத்துகின்ற அனைத்து நிறுவனங்களையும் உரிமையாளர்களையும் இதிலே பணியாற்றுகின்ற அருட்தந்தையர்கள், ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உமது வல்லமையையும் ஆவியானவருடைய வழிகாட்டுதலையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்த போல எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் துணமை கொண்டு உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தருவதை ஏற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியறோம் எனதானமாக நம்மளை கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வழைப்பதாம்.
இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து முது உறவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விலங்கு, மது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். மது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. இயேசுவின் தந்தை இறைவா, நீர் தந்தையின உணவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உமது திருமகனின் சகோதர சகோதரிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு
நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாவே வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதாவே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை லூர்து தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உம்மை லூர்து தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமறையே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் நாமம் வர்த்திக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரம், மரியாளின் மாசற்ற திரு இருதயமே, என் ரட்சணையமாயிரம், புனித சூசையப்பரை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். நீங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.